யங் ஜென்ரேஷனில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் க்ரீமியாக சீஸ் பாஸ்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போனாங்க அப்படின்னா இதுதான் சாப்பிடுவாங்க. அந்த பாஸ்தா வந்துட்டு நம்ம எப்படி வீட்லேயே இருக்கிற பொருள் வச்சுட்டு சூப்பராக வெஜிடபிள்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு ஒரு 100 கிராம் ப்ளைனாக பாஸ்தா வாங்கியிருக்கேன் நான். 3 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் பட்டரில் தான் செய்யணும் ஃபுல்லாகவே. வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நீங்கள் கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறம் வந்துட்டு கேரட்டு, நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நீங்கள் கார்ன் கூட எடுத்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பீஸாவுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க. சீஸ் வந்துட்டு துருவி போடுறதுக்கு லாஸ்ட்டில் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். மைதா சாஸ் பண்ணுறதுக்காக, ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்காக மைதா 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் சீசனிங் எடுத்திருக்கேன், பீஸா சீசனிங், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு அந்த பாஸ்தா வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா வாட்டரில் முங்க வேக வச்சு 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு இது பண்ணிக்கோங்க. சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க, வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் போட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸு, மஷ்ரூம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சாஃப்டாக குக் ஆகிற மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு 75% அது வந்து குக் ஆனால் போதும். அப்போ தான் உங்களுக்கு பாஸ்தா நடுவில் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வேக வச்சிட்டிங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், அது நல்லா இருக்காது அப்போ பார்க்குறதுக்கு. ஏன்னா பாஸ்தா சாஃப்டாக இருக்கும் இல்லையா, இதுவும் நடுவில் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். சீஸ் பன்னீர்லாம் வந்துட்டு நான்வெஜ் எடுத்துக்காதவங்கலாம் இது சேர்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் லெவல் நல்லா கிடைக்கும். இப்போ வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள், அது கலரும் சேஞ்ச் ஆகலை. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அதே பேனில் வந்துட்டு அகைன் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நம்ம ஒயிட் சாஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. அது வந்து சுருக்கி வச்சு கொஞ்சம் நல்லா மைதாவில் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு 150 ml பால் எடுத்துருக்கோம்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வாங்க. சாஸ் வந்து நல்லா குக் ஆகி வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கோங்க பால். திக்கான பால் தான் சேர்க்கணும் இதுக்கு. இப்போ வந்துட்டு இந்த சாஸில் வந்துட்டு லம்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சல்லடையில் வடிகட்டியோ இல்லை பீட்ரு போட்டு நல்லா க்ரீமியாக பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க, பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வடிகட்டி காட்டுறேன் பாருங்கள். வடிகட்டிட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லா க்ரீமியாக சாஃப்டாக கிடைக்கும். லம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதுவாக இருக்காது. நம்ம லாஸ்ட்டில் தான் வந்து சீஸ் க்யூப் வந்து திருவி சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு பாஸ்தா குக்காகி வந்துடுச்சு. நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில் போட்டு கிளறி வச்சுக்கோங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அகைன் அந்த பேன்லேயே வந்துட்டு 1 ஸ்பூன் பட்டர் போட்டு ஒயிட் சாஸ் சேர்த்துடலாம். பாக்கி இருக்க பாலும் ஊற்றிடுங்க. அதுலேயே வெஜிடபிள்ஸு, நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அந்த சால்ட்டு வச்சுருக்கோம் இல்லையா நம்ம, இன்னும் அதுவும் சேர்த்துடணும் அதுலேயே. சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ஒரு நாளைக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. வேணும்னு கேட்பாங்க திரும்ப. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இப்போ அது நம்ம வடிகட்டி கொஞ்சம் தண்ணி எடுத்தோம் இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு க்ரீமியாக இருக்கும், ட்ரையாக இல்லாமல். இப்போ வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் பீஸா சீசனிங், சால்ட்டு எல்லாமே அதில் போட்டுட்டு லாஸ்ட்டில் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பாஸ்தா. நம்ம அந்த க்யூப் சீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, லாஸ்ட்டில் அதை வந்துட்டு நல்லா துருவி மேலே சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இது.
அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். செய்த உடனே சூடோடு சாப்பிட்டிங்கன்னா தான் சூப்பர்பாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், வீட்லேயே அவங்களும் செஞ்சு சாப்பிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் ஒன்றுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம் நம்ம. எம்மியாக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். Thank you for watching.